பாக்யலட்சுமி சீரியலில் கோவத்தோடு வராங்க பாக்யா. ஸோ அவங்க வந்து கோபி கிட்ட பயங்கரமாக திட்டுறாங்க. எதுக்காக என்ன வாய மூடு, பொறுமையாக போ அப்படின்னு சொல்கிறீங்க. நம்மளா வேணும் இந்த மாதிரி அவங்க வீட்டு பையன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போனோம். அவங்க தானே நம்ம வீட்டு பொண்ணை பிடிச்சிருக்கு அப்படின்னு கட்டிட்டு போனாங்க. தலையில் கட்டின மாதிரி ரொம்ப ஓவராக பேசுகிறாங்க. ரெஸ்டாரண்ட் விஷயத்தில் நிறைய பிரச்சனை பண்ணாங்க. எல்லாத்துக்கும் அமைதியாக இருந்தேன். பட் என்னோட பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒன்றுனா நான் அமைதியாக இருக்க மாட்டேன். நடக்கிறதே வேறு அப்படின்றாங்க. அப்போ கரெக்டாக வந்து கோபி சொல்கிறாரு, இல்லை எதுவாக இருந்தாலும் இனி அங்கே தானே வாழணும், நம்ம ரொம்ப பிரச்சனை பண்ணக்கூடாது பாக்யா அப்படின்னு சொல்லும் போது அங்கேருந்து ஈஸ்வரி வராங்க. அத்தை அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க பாக்யா. பட் கண்ணை காட்டுறாரு கோபி. அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த மாதிரி இன்னொரு தடவை ஹோட்டலில் பிரச்சனைனா சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாமா அப்படின்னு கோபி ஈஸ்வரி கிட்ட சொல்ல, அப்போவே சொன்னேன் போதும் ஹோட்டல் எல்லாம் வீட்டில் உட்காருன்னு சொன்னேன், கேட்டால் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இனியா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து கேட்குறாரு. உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே, சரின்ட்டு இப்போது இனியா வந்து வர சொல்கிறாரு. வர சொன்ன உடனே, ஏம்மா ஏதாவது நீ உங்கள் வீட்டில் சொன்னியா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்ல மாட்டியா, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம்ல, நான் எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை தீர்த்து வைப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் ரொம்ப நல்லவர் மாதிரி இனியா கிட்ட பேசுகிறாரு. பேசின உடனே இனியா அப்படியே பார்க்குறாங்க. இல்லை அங்கிள் அது வந்து அப்படின்னோடனே, சரி நீ என்ன சொன்ன, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னல, நீ வேலைக்கு போ, வேலையை ஒன்றும் நீ விடலை அப்படின்னோடனே, இல்லை அங்கிள் லீவில் தான் இருக்கேன், பரவாயில்ல நீ வேலைக்கு போ அப்படின்னு சொன்ன உடனே இனியாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சரி அங்கிள் நான் அப்போ நாளையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போது சந்திரலேகா கேட்குறாங்க, ஏங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா, எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க, சும்மாவே ஆடுவா, இப்போ வேலைக்கு வேறு அனுப்பணுமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நிதிஷ்குமே பிடிக்கல சுதாகர் சொல்கிறது. ஏன்ப்பா அப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அதுக்கு ஒரு பிளான் இருக்குது, பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்ன உடனே, சரி அப்பா என்ன சொன்னாலும் சரி அப்படின்ட்டு ஒரு பக்கம் நிதிஷ் வந்து கோவமாக எந்திரிச்சு போயிடுறாரு. இப்போ மேலே போகிறேனியா நேராக வந்து பாக்கியக்கு தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அம்மா ஒரு விஷயம் சொல்கிற கேளு, இந்த மாதிரி எனக்காக நீ வந்து பேசுனியாம்மா, நீனும் அப்பாவும் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் பேசணும், ஏனியா ஏதாவது பெரிய பிரச்சனையா அப்படின்னு பயந்துட்டே பாக்யா கேட்க, அதெல்லாம் இல்லைம்மா, நாளையிலேருந்து அங்கிள் என்னை வேலைக்கு போக சொல்லிட்டாருமா அப்படின்னோடனே, உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப சந்தோஷம், எப்போலேருந்து போக போகிற அப்படின்னோடனே, இந்த இப்போவே மெயில் போட்டு நாளைக்கே நான் ஜாயின் பண்ணிக்கிறேம்மா அப்படின்றாங்க இனியா. சரி இனிமேல் என்ன நடந்தாலும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ஒரு பக்கம் வச்சாச்சு. ஸோ இப்போ பாக்யாவுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஹோட்டலில், அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு செல்வியோட வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து திரும்பவுமே கவுன்சிலர் உள்ளே வராரு. எவ்வளோ நாள் தான் இந்த கவுன்சிலர் ப்ராப்ளம் போகும் அப்படிங்கிறது தெரியல. உள்ளே வந்த உடனே, மேடம் சாப்பிட என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்ன கேட்டாலும் இல்லைன்னு தானே சொல்லுவீங்க, இருக்கிறத கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து சாப்பிட்றதுக்கு உட்கார்றாரு. 2-3 நாட்களில் கூட்டிகிட்டு வந்து பாக்யாவை பார்த்து முறைச்சிட்டே இருக்காரு. ஸோ இன்னொரு ஸ்வீட் பண்ண சொன்ன அந்த ஒரு ஃபேமிலியுமே வராங்க. வந்ததுக்கப்புறமா, நீ எப்படியும் அந்த ஸ்வீட்டை பண்ணியிருக்க மாட்டேன், என் பையன்கிட்ட நான் வரமாட்டேன்னு சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் வாங்கப்பான்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். என்னதான் இருந்தாலும் என் அம்மா பண்ணுற ஸ்வீட்லாம் உங்களால் பண்ண முடியாது, அது பேரே தெரில, எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டுட்டு உட்காந்துருக்காரு அந்த பெரியவர். ஸோ இந்த பக்கம் வந்து கவுன்சிலர் சொல்கிறாரு, இங்கே பாரு, மினிஸ்டருக்கு சமைச்சு கொடுத்தோமா, ஹோட்டலில் இட்லி சுட்டோமா அப்படின்னு இருக்கணும், தெரியாத பேரை ஸ்வீட்டெல்லாம் செஞ்சு நீ கிழிச்சிருவியா அசத்திடுவியா அப்படின்னு கவுன்சிலருமே ஒரு பக்கம் பாக்யாவை பார்த்து கேட்குறாரு. உங்களுக்கு என்ன, உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு பாக்யா சொல்ல, ஸோ இந்த பக்கம் அந்த பெரியவர் கேட்ட ஸ்வீட்டை கொண்டு வந்து பாக்யா வைக்கிறாங்க. இது பேர் உட்காரா, இதுதான் உங்கள் அம்மா செஞ்ச ஸ்வீட், சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்து சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருது. அம்மா என்னை அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கூட்டிகிட்டு போயிட்டோமா, நீ நல்லா இருப்பம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக சாப்பிட்றாரு. இதை கவுன்சிலர் பார்த்துட்டு மிரண்டு போகிறாரு. இவ்வளோ திறமைசாலியா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கவுன்சிலருக்கு இப்போ தான் கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் வர ஆரம்பிக்குது. ஸோ கையெல்லாம் பிடிச்சி இது பண்ணிவிட்டு, இந்தாம்மா காசு அப்படின்னு சொன்னோன்னா, இந்தாங்க மிச்ச ஸ்வீட்டே நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, காசெல்லாம் வேணாம் அப்படின்னோன்னா ப்ளஸ் பண்ணிட்டு போகிறாரு அந்த பெரியவர் பாக்யாவை பார்த்துட்டு. கிளம்புனோன்னா ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்குது கவுன்சிலருக்கு. சரின்னு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு கவுன்சிலர் வெளியில் போகிறவர் காசை வந்து கொடுத்துட்டு போகிறாரு சாப்பிட்டதுக்கு. ஆச்சரியமாக இருக்குது பாக்யாவுக்கு. ஐயோ காசுலாம் கொடுக்குறானே இவன் அப்படின்னு சொல்லிட்டு காசை வாங்கி கல்லால் போட்டுடுறாங்க. ஸோ அடுத்த நாள் இனியா ரொம்ப சந்தோஷமாக கிளம்புது, வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளம்பிட்டு நிதிஷ் நான் போயிட்டு வரேன் அப்படின்னோட ஃபோனை பார்த்துட்டே வேணும்னு நிதிஷ் பதிலே சொல்லலை. பட் கிளம்பி போகிறாங்க. ஸோ கீழே வந்து அங்கிள் நான் போயிட்டு வரேன் அப்படின்னா, சரிம்மா நீ பெரிய பணக்கார வீட்டு மருமக, நீ வேலைக்கு போகணுன்னு அவசியமே இல்லை, ஆனால் நீ வந்து ஆசைப்பட்டுட்ட அப்படிங்கிறதுனால தான் உன்னை வேலைக்கு அனுப்புகிறேன், நம்ம கார்லேயே போ அப்படின்னு சொல்ல, சரி அங்கிள் அப்படின்னோடனே சந்திரலேகா கிட்ட போயிட்டு வரேன் ஆண்டி அப்படின்னோன்னா அவங்களும் பதிலே சொல்லலை. கிளம்பிடுறாங்க இனியா. நேராக ஈஸ்வரி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா, என்ன வேலைக்கு போறியா, பார்த்தியா நான் சொன்ன இடத்துல கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க, வேலைக்கு போகிற அப்படின்னோடனே இனியா முகம் மாறிடுது. சரி சரி என்ன இனியா கிளம்பிட்டியா வேலைக்கு அப்படின்னு பாக்யா வராங்க. சாப்பிடல, வா சாப்பிடலாம் அப்படின்னு. ஆமாம்மா உன் கையால் சாப்பிட்டுட்டு லஞ்சே உன் கையால் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து பாக்யா ஃபேமிலி. ஸோ இன்னொரு பக்கம் சுதாகர் வந்து என்ன பிளான் வச்சுருக்காரு அப்படின்னா, இந்த மாதிரி சந்திரலேகா கிட்ட வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு நான் வேலைக்கு அனுப்பினேன் அப்படின்னு நீ நினைக்கிறியா, அதெல்லாம் கிடையாது, இதுக்கு பின்னாடி ஒரு பிளான் இருக்குது. இப்போ நம்மளை கெட்டவங்களா பாக்யா ஃபேமிலியில் காட்டிக்க முடியாது, பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நம்ம மட்டும் நம்ம நிதிஷை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லியா வந்து கல்யாணம் பண்ணோம், ட்ரக் அடிக்ட் உன் பையன் தெரியும்ல, ஆனால் இப்போ யூஸ் பண்ணலை அப்படிங்கிறவன் சந்திரலேகா. எனக்கு என்னமோ உன் பையன் மேலே நம்பிக்கை இல்லை, எப்போ வேணா அப்படி மாறுவான்,
இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா நம்மளோட கதி அவ்வளோதான். அதுக்காக தான் கொஞ்சம் நல்லவே மாதிரி இருக்கிறதுக்கு விட்டு பிடிக்கலாம், பேசாமல் இரு அப்படின்னு நீங்கள் சொன்னால் சரிதான் அப்படின்னு சந்திரலேகாவும் சொல்கிறாங்க. ஸோ அப்கமிங்கில் நிதிஷை பற்றின எல்லா உண்மையுமே இனியா கண்டுபிடிக்க போகிறாங்க. கண்டிப்பாக பெரிய கும்பிடா போட்டுட்டு சுதாகர் வீட்டிலேருந்து இனியா போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் செல்வியோட பையன் பெரிய கலெக்டராக வந்துடுவார். ஸோ இப்போ திரும்பவுமே வேலைக்கு போகிறாங்க இல்லையா இனியா? ஸோ இதே மாதிரி வேலைக்கு போவாங்க. திரும்பவுமே ஆகாஷை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்றதை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.